وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم داعيا إلى الله اللهم أجرني من النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மிகச்சிறப்பான பேரருளால் மாட்சிபம் பொருந்திய ரமலானினுடைய நிறைவு பகுதியை நாம் சந்திக்க காத்திருக்கிறோம். அல்லாஹ் அதை புனிதமாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மிடத்திலிருந்து விடை பெற்றிருக்கிற இந்த இரண்டு பகுதியும் துன்யாவிலும் மறுமையிலும் நமக்கு ஒளிமயமான காலத்தை தருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதில் ஏதேனும் குறைகள் நடந்தால் அவன் கருணையால் மன்னிப்பானாக. ரொம்ப விசேஷமான காலம்தான். தவறுகள் நடப்பதற்கும் கூடுதல் ஈடுபாட்டை மனசு கொடுக்கும். நல்ல காலம், இன்றைக்கி தூங்கக்கூடாதுன்னு நினைப்போம், அன்னைக்கு தான் தூக்கம் வரும். ஒரு ஆணை எடுத்து நிறைய ஓதணும்னு நினைப்போம், அப்போ ஓத விடாது. இன்றைக்கி இரவு ஹயாத்தாக்க வேண்டும் என்று முடிவெடுப்போம், அந்த இரவு தான் ரொம்ப சோர்வாக இருக்கும். அன்றைக்கி காலையிலேருந்து கூடுதல் வேலை பார்த்து இரவு கொஞ்சம் அலுத்து போயிடும். இது பொது சுபாவம். மனிதன் எப்போதெல்லாம் உயர்வான இடத்திற்கு போகணும்னு நினைக்கிறானோ அதற்கு நிறைய தடங்கள் இருக்கும். தடையை தாண்டி போகணும். தடையை தாண்டிட்டோன்னு சொன்னால் நாம் ஜெயிக்கிறோம். தடையிலே அகப்பட்டால் எங்கோ போகிறோம். அம்மா மந்தகா அல்லாஹ் சொன்னான், வாசரல் ஹயாத்தத் துன்யா, மனசு போகிற போக்குக்கு கட்டுப்பட்டு வழி சருகிவிட்டால் உலகத்தினுடைய சந்தோஷங்களை, உலக வாழ்க்கையை, உலக ஈடுபாட்டை தேர்ந்தெடுத்தால் இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, யார் நரகம் போவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான். நரகம் யாருக்கு? நரகத்தை படுத்திட்டோம், தயார்படுத்தி விட்டோம். யாருக்கு அந்த நரகம்? நரகம் இந்த உலகத்தில் மனசை கொடுத்தவங்களுக்கு தான் நரகம். இங்கே உள்ள ஆபரணங்களில் அலங்காரங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு நரகம். இதை அனுபவிக்கிறது தடையில்லை, இதிலேயே போய் மூழ்கி விடுவது நரகத்தில் கொண்டு உங்களை சேர்க்கும் என்கிறான் அல்லாஹ் திருக்குரான் ஷரீஃபில். தடம் பொருளக்கூடாது, வழி கெடாதீர்கள். யார் வழிகெடுகிறார்களோ, மனசுக்கு அடிமைப்பட்டு உலக ஆபரணங்கள், உலக அலங்காரங்கள், உலக ஈடுபாடுகள் ஈடுபடுறதில்லை, ஈடுபடுறது தப்பு இல்லை, அதில் போய் மூழ்கி விடுகிறார்களோ இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவர்கள் தங்கும் இடம் நரகம். இந்த 10 நாளும் நரக பாதுகாப்புக்குரிய நாள். நரகம் என்பது ஒரு பயங்கரம். அதை உலகத்தில் அந்த பயங்கரத்தை யாரும் விவரிக்கலாம் முடியாது. அல்லாஹ் விவரிக்கிறான். நரகம் எப்படி இருக்கும்? திருக்குரானிலே சொன்னான் ரப்புல் ஆலமீன், லஹா சபஅத் அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம். நரகத்திற்கு 7 தட்டுகள் இருக்கிறது. நரகம் 7 அடுக்குகள்.
சொர்க்கம் 8ன்னா நரகம் 7. நரகத்துக்கு 7 வாசல்ங்கிறான் இங்கே. அப்படியானால் 7 அடுக்குகள், 7 அடுக்குகள் கொண்டது நரகம். எல்லா நரகத்திற்கும் மனிதர்கள் தான் போகிறார்கள். அல்லாஹ் சொல்வான், லஹா சபாத் அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸூ மக்ஸூம். ஒவ்வொரு அடுக்கிலும் ஒவ்வொரு இடத்திற்கும் குறிப்பிட்ட மக்கள், அவங்க செய்த சில செயல்கள். இன்ன செயலுக்கு இந்த நரகம், இன்ன காரியத்துக்கு இந்த நரகம். இது அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். இதெல்லாம் குர்ஆன் ஆயத்து. இதில் எல்லாம் சந்தேகப்பட்டால் ஈமானே போயிடும். சந்தேகப்பட முடியாத இடம். வான்மறையிலே சொல்கிறான், 7 வகுப்பார்களாக அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதுக்கு தக்க நரகம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நரகத்தை படைத்த போது அல்லாஹ் போய் பார்த்துட்டு வாங்கன்னா அவங்க போய் பார்த்தாங்க. ஒரு சுற்றி வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நரகத்தை சுற்றிட்டு சொன்னாங்க, ரப்பே பயங்கரமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு கஷ்டத்தை நான் பார்த்ததே இல்லை, என்ன பயங்கரம், என்ன கடுமை. அதை அவங்க விவரிக்கிறாங்க. நிச்சயமாக இதை கேள்விப்பட்டால் மனிதர்கள் வரமாட்டார்கள். உறுதியாக சொல்லிட்டாங்க, இதை கேள்விப்பட்டால் நரகத்திற்கு மனிதர்கள் வரமாட்டாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. பார்வையிட்டு வந்து சொன்னவங்க படைச்சவன் அல்லாஹ், பார்வையிட்டவங்க ஜிப்ரீல். நரகத்தை படைச்சது அல்லாஹ், பார்வையிட போறாங்க ஜிப்ரீல். பார்வையிட்டு வந்து சொன்னாங்க, இதை பற்றி யார் கேள்விப்பட்டாலும் மனிதர்கள் உள்ள வரமாட்டாங்க, சரியாயிடுவாங்க. அந்த பயம் வந்துடும். அவ்வளவு கடுமையா இருக்குது. இதுல போய் ஈடுபடுற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் மீண்டும் இப்போ பாருங்களேன்னா, ஜிப்ரீலை பொறுத்தவரையில் கேள்வி கேட்கறது இல்லை. இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற பதில்லாம் இல்லை. இப்போ போய் பாருங்கன்னா மீண்டும் போனாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வேலையை நம்ம செய்துட்டோம், இன்னெல்லாம் காரியம் இப்படி தான் இருக்குது, இன்னொருக்க போப்பா. இல்லை நான் கரெக்டாக தான் பார்த்துட்டு வந்தேன்னு ஒரு பதில் நம்மள்கிட்ட வரும். அது நல்லது இல்லை. மீண்டும் போயிடணும். மீண்டும் போனால் இன்னொரு விளக்கம் கிடைக்கும். மீண்டும் போகணும். இப்போ போய் பாருங்கிறான் அல்லாஹ். உடனே போகிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். போய் பார்த்துட்டு சொன்னாங்க, ரப்பே என்ன இது, நீ படைச்ச கூட்டத்தில் பெருங்கூட்டங்க வந்துடுவாங்க போல தெரியுது. என்ன அந்த வார்த்தையை கவனிங்க. உன் படைப்புகளில் பெருங்கூட்டம் இங்கே வந்துடுவாங்க போல இருக்குது. இதே ஜிப்ரீல் தான் முதல்ல சொல்றாங்க, இதை பற்றி கேள்விப்பட்டால் இங்கே யாரும் வரமாட்டார்கள், நரகம் அவ்வளவு பயங்கரம். நரகத்தை பற்றி அதன் விவரங்களை, அதன் வர்ணனைகளை நாம சொல்ல வேண்டியதில்லை. குர்ஆன் ஷரீஃப் பேசுகிறார். அந்த பயங்கரத்தை பார்த்துட்டு தான் சொன்னாங்க யாரும் வரமாட்டாங்கன்னு. இப்போ மீண்டும் அல்லாஹ் பார்க்க சொன்ன போது பெருங்கூட்டம் உள்ள வந்துருவாங்கன்னாங்க. என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதை சுற்றி அல்லாஹ் சில காரியங்களை போட்டு இருக்கிறான். என்னென்ன செய்தா இந்த நரகம் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, உலகத்தில் என்னென்ன செய்தா ஜாலி, அப்படி இப்படி ஆபாசம், இச்சை, மனோ இச்சை, இதெல்லாம் பார்த்தா மனிதர்கள் பெரும்பாலும் இதில் தான் ஈடுபடுவாங்க. ஆபாசங்களில் போய் விழுவாங்க, ஆடம்பரங்களில் போய் இறங்குவாங்க, ஹராமில் போய் மூழ்குவாங்க. அது மனித சுபாவம், இழுத்துக்கிட்டு போகும். இதெல்லாம் செய்து அங்கே வந்துடுவாங்க அப்படின்னு போட்டிருக்க. இதில் விட்டு அவங்க தப்புறது கஷ்டமாச்சே ரப்பே, பெருங்கூட்டம் உள்ள வந்துடுவாங்க. மனிதன் மனசுக்கு அடிமைப்படும் போது அவன் நரகத்துக்கு போகிற இடம் ஏற்படுகிறது. மனிதன் தன்னை கட்டுப்படுத்தாத போது நிறைய பாவங்கள்ல முங்கி விடுகிறான். எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ் சொல்ற ஒரே வார்த்தை தான், அம்மா மந்தகா வாசரல் ஹயாத் துன்யா இன்னல் ஜஹீமயல் மாவா. தடம்புரண்டு போய் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வறுமையை விட்டு தூரமானால் அவன் நரகத்துக்கு வருவான். அடுத்து சொல்றான், அம்மா மன்ஹாப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸானில் ஹவா. அல்லாஹ்வின் சன்னிதானத்தை பயந்து மனசை அடக்கி இச்சையை ஒழித்து வாழ்கிறவன் சொர்க்கம் வருவான். 2 ஆயத்தை மொத்தமாட்டே சொல்றான். அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் பயம் வருது. அவன் யாரு, அவன் தர்பார் என்னன்னு பயப்படுறார். மனசை அடக்கிறார். ஆசை வரும்போது அழிக்கிறார். தப்பான எண்ணம் வரும்போது க்ளோஸ் பண்றார். பாவ சிந்தனை இல்லாமல் ஆக்கிறார். ஒரு காரியத்தை செய்ய சொல்லுது, இல்லை செய்ய மாட்டேங்கிறார். அவர் சொர்க்கம் வருவார். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. அடக்கிறது எல்லாராலையும் முடியாது. மனசு போற போக்குக்கு போறவங்க பெருங்கூட்டம், அடக்கிறவங்க எத்தனை பேர்?
நரகத்தின் பல வகை. குர்ஆன் சொல்லுகிற அந்த வார்த்தை, சில பேர் பசிக்குதும்பாங்க, பசின்னு துடிக்கிறாங்கங்கிறான் அல்லாஹ். அப்படி துடிக்கிற போது அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும். அந்த உணவு எப்படி இருக்கும்னா கள்ளி செடிகளை கொடுக்கப்படும்ங்கிறான் அல்லாஹ். தஆமின் மின் ஸக்கூம், அந்த உணவு என்ன உணவு? பசிங்கிறது பயங்கரம். நேற்றைய தினம் கூட சொன்னேன், அல்லாஹ்வுடைய சோதனையில் ஒன்று பசியை கொண்டு சோதிக்கிறது. மறுமையில் கடும் பசி. நரகவாசிகள் பசிக்குதுன்னு துடிக்கிறாங்க, சொர்க்கவாசிகள் சாப்பிட்டுட்டு இன்னும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அல்லாஹ் கேட்குறான், வகை வகையாக கொடுக்குறான். அந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி வாழ்ந்தால்தான் நம்ம நரகத்தை விட்டு வெளியில் வர முடியும், சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க முடியும். இது ஒரு நாள் வாழ்க்கை அல்ல, ஒரு பகல் வாழ்க்கை அல்ல, ஒரு இரவு வாழ்க்கை அல்ல, ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் வாழ்க்கை அல்ல. தினமும் நரகம் நம்மை எதிர்பார்க்கிறது, சொர்க்கமும் நம்மை எதிர்பார்க்கிறது. தினமும் சொர்க்கத்தை நோக்கி நாம் பயணிக்கணும், நரகத்தை விட்டு வெளியில் வரணும். ரெண்டும் தினமும் இருக்குது. மனசு திடீர்னு நம்மை கூடிய தப்பான ஆசைகளை போடும், நரகத்துக்கு இழுக்குதுன்னு அர்த்தம். அதை அழிக்கணும், நல்ல நோக்கத்தை நோக்கி பயணிக்கணும், சொர்க்கத்தை நோக்கி போகிறோன்னு அர்த்தம். இது 24 மணி நேர வாழ்க்கை, லைஃப் லாங் ஹயாத் வரைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் போராடணும், மனசை எதிர்த்து போராடணும், சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கணும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிற வார்த்தைகள் ரொம்ப அழகானது. நான் நரகத்திற்கு போனேன், பல பேர்களை பார்த்தேன், பல வகை மனிதர்கள் அங்கே கிடப்பதை பார்த்தேன், மிக உயர்ந்த மனிதர்களையும் நரகத்தில் பார்த்தேன். நாங்கள் ஏன் யா ரசூலல்லாஹ், அவங்க இன்னும் அமல் இல்லாமல் வந்துட்டாங்களா? எல்லா அமலும் செய்துட்டு வந்தாங்க, நல்ல மனிதர்கள் தான், ஆனால் அவர்கள் நாம பேணாமல் வந்துட்டாங்க. ரசூல் சொல்றாங்க, நாம பேணல்ல, பெரிய மனிதர்கள், வணக்கம் இருந்தது, குர்ஆன் ஓதுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, நாம பேணல்ல, என்னத்தையாவது பேசுறாங்க, பாவமான பேச்சு, மனுஷனை காயப்படுத்துற பேச்சு, அதனால் அவங்க நரகத்துக்கு வந்துட்டாங்க. அப்படியானால் ஒரு நாவு பல பேர்களை நரகம் கொண்டு செல்லுகிறது. நம்ம தான் தொழுகிறோமே, நம்ம தான் நோன்பு வைக்கிறோமே, நம்ம தஹஜ்ஜத் தொழுகிறோம் அப்படின்ற நினைப்பு நமக்கு இருக்குது. எத்தனையோ பேர்களை, சாலிஹீங்களை, குறையான எண்ணங்கள், குறையான பார்வை, குறையான பேச்சு, சாலிஹீங்களை குறைவான பார்வை, குறைவான எண்ணம், குறைவான பேச்சு, அவங்களை மட்டம் தட்டி விடுகிறோம், உயர்வான மனிதர்களை குறை சொல்லி விடுகிறோம். அப்படியானால் என் தொழுகை, என் தஹஜ்ஜத், என் இபாதத், என் நோன்பு என்னை நரகத்திற்கு கொண்டு போவதற்கு நாவுக்கு இடம் கொடுத்து விட்டது. இபாதத்து என்பது ஒரு பெரிய பாக்கியம், நாவடக்கம் மிகப்பெரிய விஷயம். ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நரகத்தை பார்த்தேன், அதில் பெரிய மனிதர்கள் பல பேர்களை பார்த்தேன், அவர்கள் வணக்கமெல்லாம் குறைந்தவர்கள் இல்லை, தஹஜ்ஜத்தை கூட விடாத மனிதர்கள் தான், ஆனால் நாவால் நரகம். இன்னைக்கு எவ்வளவு பேர் என்னவெல்லாம் பேசி விடுகிறோம், எப்படிப்பட்ட மனிதர்களையும் பேசி விடுகிறோம். ஆலிம்களை பேசுறதுக்குண்டே சில பேர் இருக்கிறாங்க, உலமாக்களை குறை சொன்னாதான் அவங்களுக்கு திருப்தி. அந்த உலமாக்களை நீங்கள் குறை சொல்வதால் நம்ம எங்கோ போகிறோம். உலமாக்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிறாங்க. ஒரு ஆலிமை போல் இறைவனை அறிந்தவர்கள் யாரும் இல்லை, ஆலிமை போல் இறைவனை பயப்படுபவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, ஆலிம்கள் தான் அல்லாஹ்வை ரொம்பவும் பயப்படுகிறவர்கள். குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது, அல்லாஹ்வை அறிந்தவர்கள் ஆலிம்கள், அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் ஆலிம்கள், குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. அப்படியானால் ஆலிம்களையே நாம் குறை சொன்னால் நம்முடைய வணக்கம் எங்கே நோக்கி பயணிக்கிறோம்? நாம் வணங்குகிறோம், வழிபடுகிறோம், நாவு நரகத்தை நோக்கி இழுக்கிறது. உலமாக்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நோக்கியவர்கள். சாதாரண மக்கள் 2 ரக்காத் தொழுவதற்கும் உலமாக்கள் தொழுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒருவர் கையேந்துகிறார், ஒரு ஆலிமும் கையேந்துகிறார், கையேந்துவதிலும் அல்லாஹ்வின் பார்வையில் வித்தியாசம் உண்டு. ஆலிம் எப்போதும் உயர்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழகான ஹதீஸ், என்னுடைய அந்தஸ்தில் ஆலிம் இருக்கிறார், அவர் என் வாரிஸ். அப்ப ரொம்ப நம்முடைய கவனத்தில் நாவை பேண வேண்டிய ஒரு வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கை. யார் விஷயத்திலும் நாவை நீட்டிவிடக்கூடாது, குறை சொல்லிவிடக்கூடாது. யாராவது யாரையாவது பற்றி நம்மகிட்ட குறை சொன்னால் கம்கமாக எழுந்திரிச்சு போயிடணும்.
நான் கேட்குறதே இல்லை காதில். அவங்கள பற்றி இவங்கள பற்றி சொல்லுவாங்க, நைஸாக எழுந்திரிச்சு போயிடுவேன். கேட்காத மாதிரி போயிடுறது, பதிலும் சொல்கிறது இல்லை. பெருமானார் ஒரு ஹதீஸை சொல்லிட்டாங்க, நீ பேசல, ஒருத்தர் பேசினார், அதை நீ கேட்டால் 2 பேரும் சமம்டாங்க. பேசல, அவர் பேசுகிறார், நீ கேட்டு ரசிக்கிறாய். நான் பேசல, அவர் குறை சொன்னார். நிறைய பேர் அவர் தான் குறை சொல்கிறாரு, நம்மலாம் சொல்கிறது இல்லை. அவர் குறை சொன்னதை உட்காந்து நீ கேட்டில்ல, நீனும் அவரும் சமம். யார்? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறை சொல்லக்கூடாது மாத்திரமல்ல, குறை சொல்பவர்களின் பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது. நான் கேட்டாலும் குற்றவாளி. எவ்வளவு பெரிய வாழ்க்கை இது! அவர்கள் பசிக்கிறது என்று துடிக்கிற போது உணவு கொடுக்கப்படும் கள்ளி செடிதான் உணவு என்கிறான். அது கொஞ்சம் விஷம் பாய்க்கப்பட்ட செடி, இன்னொரு பக்கம் நீண்ட நீண்ட முற்கள் அதில் இருக்கும். அந்த உணவை அவங்களுடைய வாயில் கொடுத்த போது அந்த செடியை அள்ளி சாப்பிடுவாங்க. பசியில் அந்த முற்கள் அங்கங்கே குத்தி கொள்ளும், உதடுகளிலே, வாயிலே, நாக்கிலே, அங்காங்க அந்த முற்கள் போய் குத்தும், தொண்டையில் போய் நின்றுடும். உணவு எங்கே போய் நிற்கும்? தொண்டையில். இது குர்ஆனுடைய வார்த்தையை சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அவனை விட யார் சொல்கிறது? அவன் படைச்ச நரகத்தை அவன் தான் சொல்லணும். தொண்டையில் நிற்கும். உடனே அவங்க யோசிப்பாங்க, தொண்டையில் நின்றுட்ட உணவு உள்ள போகலையே. குத்திக்கிட்டு நிற்கிற பயத்தையெல்லாம் தாண்டி பசியை அணைக்கிறதுக்கு உள்ள போகணுமே. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, உலகத்தில் தொண்டையில் போய் நின்று விக்கல் வந்தால் என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிப்போம். உடனே தண்ணின்னு சத்தம் போடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க தண்ணீர்னு கேட்டபோது மலக்குகள் கொண்டு தண்ணீர் கொடுப்பார்கள். அந்த தண்ணீர் எப்படி இருக்கும் தெரியுமா? சூடு காட்டப்பட்ட எண்ணெய் போல் இருக்கும். சூடு காட்டப்பட்ட எண்ணெய்ங்கல்ல, அல்லாஹ் சொல்ற வார்த்தை எண்ணெயின் மண்டி. எண்ணெய்க்கு கீழே கிடக்கும் பாருங்க அந்த மண்டி, அது எண்ணெயை விட கூடுதல் பயங்கர சூடா இருக்கும். அது அவங்களுக்கு தண்ணீராக கொடுக்கப்படும். அந்த தண்ணீர் கொதிக்கும். பயங்கரமான அனல் மாத்திரமல்ல, எண்ணெய் சூடு காட்டப்பட்டு எண்ணெய்க்கு கீழ் உறைந்திருக்கிற அந்த மண்டி போல் அதன் தாக்கமும் வேகமும் இருக்கும். வேகமா குடிப்பாங்க. குடிச்ச உடன் அவர்களின் வயிற்றுக்குள் அந்த தண்ணீர் போய் குடல்களை துண்டு துண்டாக ஆக்கி மலக்குழாயின் வழியாக அவர்களின் குடல்கள் துண்டு துண்டாக கீழே வீழும். குடலை வெட்டிவிடும். வயிற்றில் இருக்கிற குடல் எல்லாம் பீஸ் பீஸா போயிடும். அவ்வளவு பயங்கர ஹீட்டினுடைய அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்க வேண்டிய நிலை, துடித்து போவார்கள் என்கிறான் அல்லாஹ். இரக்கமுள்ளவன் அவன், நல்ல ஞாபகம் வையுங்கள். கருணை உள்ளவன் நம்முடைய ரப்பு. ரப்பு இரக்கமும் கருணையும் உள்ளவன். ஆனால் இங்கே அவன்தான் அந்த தண்டனையை சொல்கிறான். எவ்வளவு அழகான வாழ்க்கை கற்றுத்தரப்பட்டது. நபிமார்கள் வந்து வழிகாட்டினார்கள். அதற்கடுத்த ஆலிம்கள் நின்று ரசூலின் வழியிலே வழிகாட்டுகிறார்கள். அந்த வாழ்க்கை நாம் எடுக்காவிட்டால், நடக்காவிட்டால், ஒவ்வொரு ஜும்மாவும் பல லட்சம் பேர்களின் ஹிதாயத். ஒரு ஜும்மாவில் ஒரு ஆலிம் பேசுகிறாரா, பல லட்சம் பேர்களின் ஹிதாயத். அவர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். எத்தனை பேர் எடுக்கிறோம்? எத்தனை பேர் பயன்படுத்தினோம்? இங்கே 30 நாளும் லுஹரிலே உரையாற்றுகிறோம். ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பேர்களின் ஹிதாயத் வேணும் என்று அல்லாஹ்ட கையேந்தி விட்டு உரையாற்றுகிறோம். எத்தனை மக்களை அல்லாஹ் மாற்றுகிறான். நாம் மாற வேண்டுமா இல்லையா? கேட்பதல்ல, குர்ஆனும் ஹதீஸும் அதற்கு விளக்கத்தை கொடுக்கிற ஆலிம்களின் சொற்களும் நமது இதயத்தை மாற்ற வேண்டும். சில பேர் பயான் கேட்க வந்தாலே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. பயான் முடிக்கும் போது தான் முழிச்சு பார்த்தாரு, பரவாயில்ல முடிச்சிட்டாரு அப்படின்னு. தூங்குவதற்கா இந்த மஜ்லிஸ்? இல்லை, நேரம் போக்குக்கா உட்கார்ந்து பேசுகிறோம். இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன், நான் பயான்லாம் செய்யலை. கொத்துபா ஓதுனா ஒன்றும் நிர்வாகமோ அல்லது மக்களோ கண்டிக்க போறது இல்லை. அதை தாண்டி பேசுகிறோம். ஒரே ஒரு ஆசை தான், எத்தனையோ இதயங்கள் மாற வேண்டும், நரகத்தை விட்டு தூரமாகணும், சொர்க்கத்தை நோக்கி அசையணும். நிறைய பேருக்கு அவங்க வீட்டை கொண்டே நரகம் கிடைக்குங்கிறாங்க, அவங்க பிள்ளைகளை வச்சே நரகம் கிடைக்குங்கிறாங்க, மனைவியை வச்சு நரகம், பெற்றோர்களை வைத்து நரகம். அவர் நல்லவர்,
சாலிகானவர், நிறைய அமல் செய்கிறார், மார்க்க சேவை செய்கிறார். ஆனால் அவர் பெற்றோர்கள் பதுவா செய்தாங்க, அவர் நரகம் போவார். நரகம்னா என்ன நினைத்தோம்? நிறைய பேருடைய மனநிலை என்ன? நம்ம வணங்குறோம், ஒழுகா இருக்கிறோம், தொழுகிறோம், நேர்மையா நடக்கிறோம், அது மாத்திரம் அல்ல, யாரை நாம் சங்கடப்படுத்தினோமோ அவர்களால் பல பேர் நரகத்துக்கு போறாங்க. நரகத்துக்குள்ள இத்தனை பெரிய அதாபுகள், தாங்கிக் கொள்ள முடியாத அதாபுகள். வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட்டு போகிற போது நரகத்தின் பல அதாபுகளை காட்டப்படுகிறது. ஒவ்வொரு அதாபாக பார்த்துட்டு வராங்க. சில பேர்களுடைய தலைகளை நசுக்கப்படுகிறது, தலைகள் அப்படி உடைக்கப்படுது, பயங்கரமான பாறை கற்களால் தலை உடைகிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல்கிட்ட ரசூல் கேட்குறாங்க, என்ன இது? மீண்டும் தலை வந்துடுது. தலையை உடைச்சா ரெண்டாவது தலை அங்கே எப்படின்னு அல்லாஹ் சொல்ற, பத்தன்னாகும் ஜுலூதன், அவங்க தோலை நெருப்பில் கரிச்சிருவோம், ரெண்டாவது புதிய தோல் கொடுத்துருவோம். கரிச்சிட்டோம்னா துன்யானா அழிஞ்சு போயிடுவோம். இங்கே ஃபைனல் என்னங்க? மௌத்து. துன்யாவில் பட்ட கஷ்டம், வேதனை, சங்கடம் எல்லாத்துக்கும் முடிவு மௌத். மௌத்து வந்துட்டா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடும், கஷ்டம் போயிடும், பிரச்சனை தீர்ந்துடும். அதனால தான் நிறைய பேர் கஷ்டத்தில் மௌத்து வந்தால் தாவல்லையேங்கிறாங்க. அதை கூட ரசூல் கேட்காதுன்னாங்க. மௌத்து அல்லாட்ட கேட்காத, ஹயாத்தை கேளு. மௌத்தை நீ என்ன கேட்கறது? நீ வாழணுங்கிறது அல்லாவுடைய நோக்கம். அதனால் எல்லாரும் ஞாபகம் வைங்க, நீண்ட ஆயுள் வாழணும், அது அல்லாஹ் பிரியப்படுறான், அது என் நற்பாக்கியம், நீண்ட நாள் வாழ்வது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நோய்க்காக கடன் தொல்லை வந்திருக்குது, கஷ்டம் ஏற்பட்டிருக்குது, வீட்டில் டார்ச்சராக இருக்குது, அதுக்காக மௌத்தையா கேட்கறது? மரணத்தை கேட்காதீர்கள். அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா? மரணத்தை ஆசைப்படாதீர்கள். நபிகள் நாயகம், லா தத்தமன்னவுல் மௌத், மௌத்தாகணும்னு ஆசைப்படாதீங்க. மௌத்த ஆசையப்படக்கூடாது, ஹயாத்தை தான் ஆசைப்படணும். ஹதீஸ் அது. மௌத்து வந்தா ஏத்துக்கிடணும், மௌத்தை நினைக்கணும், மரண நினைப்போடு வாழணும், மரண சிந்தனை இருக்கணும். மரணம் வேணும்னு கேட்காதீர்கள், மரணத்தை ஆசைப்படாதீர்கள். எத்தனை பெரிய வாழ்க்கையை கொடுத்தார்கள் அல்லாஹ்வும் ரசூலும். ஏன்னா ஒரு தடவை தான் வாழ்க்கை, இதுல தான் நான் சொர்க்கத்துக்கு தயாராகணும், இதுல தான் நான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும். இதுல மௌத்தாயிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? குர்ஆன் ஓத முடியுமா? தீனுடைய ஹிதுமத் செய்ய முடியுமா? 4 பேருக்கு சதகா செய்ய முடியுமா? வாழ்ற வரைக்கும் பாக்கியம். ஒரு அல்லாஹ் கூட ஹயாத்திலிருந்து சொன்னாதான் பாக்கியம். கபூரில் போய் அல்லான்னு சொன்னா அதுக்கு ஒரு நன்மையெல்லாம் கிடையாது. இங்க வச்சு நான் சொல்லணும். எனவே ஒரு பெரிய கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்த இந்த ஹயாத். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை சுத்தி பார்க்க கூட்டுறாங்க, காட்டிக்கிறாங்க, மண்டை உடையுது, அப்படி மீண்டும் பொருத்தப்படுது. அங்க அதாப் முடிவு இல்லை, அதாப் நடக்கும். அவர் தலை உடைஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு, மீண்டும் தலையை கொடுத்துருவான் அல்லாஹ். ஏன்னா அழித்து அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து, மீண்டும் அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து, மீண்டும் அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து வேதனை நடந்துகிட்டே இருக்கும். நிரந்தர வேதனை. ஹாலிதீன ஃபீஹா, நரகம் அதில் நிரந்தரம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. இப்போ நான் சொன்னேனே, சாப்பாடு கூட இத்தனை கடுமையான சாப்பாடு, குடிக்கிற பானம், அதில் அந்த கோப்பையை பற்றி சொல்கிறாங்க. அந்த கோப்பையை கொண்டு வருவார், தண்ணி கோப்பையை எடுத்து அப்படியே தாகன்ன ஒன்று பெரிய அண்டால வரும் தண்ணி, அதை வாங்கி உடம்பு பெருசாயிடும். நரகவாசிக்கு இந்த உடம்பு இல்லைன்னு நாங்கள் பெருமானார். நரகவாசிக்கு அவர் உடம்பும் பெருசு, அல்லாஹ் உடம்பை பெருசாக்கிடுவான். அந்த தண்ணி கோப்பையை கொடுப்பாங்க பெரிய அண்டால, அதை கையில் தூக்கி அப்படியே முகத்துக்கிட்ட கொண்டு வருவார். கொண்டு வந்த அடுத்த நிமிடம் அதில் பறக்கிற அனல்களும் ஆவிகளும் அவருடைய முகத்தினுடைய அந்த சதை கிழிந்து வெந்து அந்த வெந்நீரில் விழுந்து விடும். அப்படியே வரும்போது அந்த ஆவியில இந்த சதை கிழிஞ்சிடும். இவ்வளவு கடுமையை ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான். இதுக்கு மேலேயும் மனோ இச்சையை கொண்டு வாழ்கிறவர்கள், ஆபாசங்களை நோக்கி வாழ்கிறவர்கள், ஹராமை நோக்கி போகிறவர்கள், அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்ததை செய்கிறவர்கள், என்ன தைரியம்? குர்ஆனுடைய வார்த்தை, ஹதீஸின் வார்த்தை, என்ன தைரியம்? இன்னும் அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டே காலத்தை கழிக்கிறவர்கள், தான் நல்ல ஆட்களை மாதிரி, மற்றவங்களெல்லாம் குறைஞ்சவங்களை மாதிரி, நாம தான் நிறைய மார்க்கத்தில் இருக்கிறோம், மற்றவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற உணர்வை பெறுகிறீர்களே, எங்கே? சில பேருக்கு 5 வேளை தொழுதுட்டாலே மார்க்கம் மொத்தமாக அவங்ககிட்ட வந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லை. மார்க்கத்தில் 1000ல் 1 மடங்கு கூட இல்லை.
மார்க்கம் என்பது விரிந்தது, விசாலமானது. நான் விடும் மூச்சிலிருந்து அல்லாஹ்வோடு நான் வாழ வேண்டும். பார்க்கிற ஒவ்வொரு பார்வையிலும் அல்லாஹ்வோடு நான் இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகுபடுத்த வேண்டும். அப்படியே பார்த்துட்டு வர்றாங்க. அவர் மண்டை உடையுது, அடித்த அடியில் ரெண்டாவது மீண்டும் தலை பொருத்தப்படுது. அவர் துடித்து போகிறார். யார் இவர்? இவர் தொழுகைக்காக நெத்தியை கொண்டு பூமியில் வைக்காத மனிதர். இவர் அதிகம் சுஜூது செய்யவில்லை, பாழாக்கினார் கடமைகளை, ஃபர்துகளை வீணாக்கினார். இங்கே பாங்கு சொல்கிறாங்க. ஜமாத்தை விட்டு வெளியில் போகிறவங்க எவ்வளோ பேர்? பள்ளிவாசலில் படுத்து இருக்கிறான், பாங்கு சொன்ன பின்னால் இஞ்சி வெளியில் போகிறாங்க. அச்சமில்லையா என்று கேட்கிறேன். தொழுகையாலேயே பாத்ரூமை பயன்படுத்தணும்னு எழுதுகிற இமாம்கள் இருக்கிறாங்க. பள்ளிவாசலில் தொழுகைக்கு இல்லாமல் பாத்ரூமை மாத்திரம் பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன இமாம்கள் இருக்கிறாங்க. பாத்ரூமுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? பயப்படுங்கள் என்கிறேன். பள்ளிவாசலின் அருகாமையில் பள்ளிவாசல் கடை, பள்ளியின் அருகாமையில் பஜார், வீடு, கடை, பாங்கு சத்தம் கேட்குது, அவர் தொழுகிறது இல்லை, பள்ளிக்கு வர்றது இல்லை. எத்தனை கொடுமை இது! பாங்கு சத்தம் கேட்கிறது, வீட்டு பெண்கள் தொழுகைக்கு தயாராகுவதில்லை. ஏன்? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நரகம் வந்தவுடன் கேட்போம், ஏன் நரகம் வந்தீர்கள்? மாசலக்கும் ஃபீ ஸகர், நரகத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். லம்னக்கும் முஸல்லீன், நாங்கள் தொழுகல்ல நரகம். எவ்வளோ தெளிவான குர்ஆன் ஆயத். அந்த கட்டத்தில் சொன்னாங்க, யார் இவங்க தலை உடைக்கப்படுது? இவங்க தொழுகையை பேணாதவர்கள், பொடுபோக்காக விட்டவர்கள். இன்னைக்கு தொழுகை எவ்வளவு பொடுபோக்கு! ரமலானில் பல பேர் ரமலானுக்கு மட்டும் தொழுகை நோன்பு எல்லாம் கரெக்டு, ரமலான் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் போயிடுது. சில பேர் தாடி கூட வச்சுருக்கிறாங்க நோம்பில். ரமலான் முடித்த உடனே பெற பார்த்த உடனே இந்த முகத்திலையும் அந்த பெற தெரியுது, அப்படி பலான்னு வலிச்சு எடுத்துடுறது. ஏன்னா அந்த தாடி நோன்பு தாடி. நோன்புக்கு ஒரு அல்லாவும், ரமலானுக்கு ஒரு அல்லாவும், ஷவ்வாலுக்கு வேறு அல்லாவுமா? எல்லாம் ஒரே ரப்பு தானே, காலமெல்லாம் இருக்க வேண்டுமே. ரமலானுக்கு பின்னால் இந்த ரமலான் இன்னும் நம்மை புத்துயிர்படுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நரகத்தை குறித்து நான் எவ்வளவுதான் சொல்வேன். வகை வகையாக வல்லல் நபிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாவும் சொன்னான், இன்னென்ன செயல்களுக்கு இன்னென்ன நரகம் என்று பங்கீடு செய்தான். மொத்தத்தில் நான் சொன்ன ஒரு செய்தி, மனம் போன போக்குதான் எல்லா நரகத்திலும் மனிதர்கள் போவதற்கு காரணம். அவர்கள்தான் ஜஹீம் என்ற நரகத்துக்கு வருவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே நாம் பாதுகாப்பு தேடணும். காலையில் சுபுவில் 7 தடவை அல்லாஹும் அஜ்ரினி மினன்னார், அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் கேட்குறாங்க. மக்ரிபில் 7 தடவை கேட்குறாங்க. அதனால தான் இங்கே இமாம் 7 தடவையும் அல்லாஹும் அஜ்ரினா மினன்னார், அல்லாஹும் அஜ்ரினா மினன்னார், தினமும் மக்ரிபில் 7 தடவை, சுபுகுல 7 தடவை. ஏன்? அப்படி கேட்கிறவர்கள் மௌத்தா போனால் அவர்களை அல்லாஹ் நரகம் போக விடாமல் பாதுகாப்பான். அந்த துவா ஓதுற போது கூட பல பேர் எழுந்திரிச்சு போயிடுறாங்க, பல பேர் ஆமீன் சொல்றது இல்லை. ஏதோ ஹஸரத்து போய் ஓதிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு ரசனையில் ஓதுறாரு. என்ன ரசனை? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறத தவிர வேறு ரசனை கிடையாது. நாங்கள் துவாவை நீட்டுறோமா? உங்களுக்காகவே நீட்டுகிறோம். எங்களுக்கு கேட்கறதுக்கு 1000 நேரம் இருக்கிறது, அது இரவு இருக்கிறது, தனிமை இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நாங்கள் எங்களுக்காக 1000 கேட்கிறோம். உங்களுக்கு கேட்கறதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் லொஹருக்கு பின்னால், அசருக்கு பின்னால், அதில் உங்கள் நலனுக்காக கேட்குறோம், இந்த சமுதாய நலனுக்காக கேட்குறோம். அதை கூட பல பேர் அன்னைக்கு ரொம்ப நேரம் சுபுல துவா நீட்டிட்டாங்களே, உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தயவு செய்து எஞ்சி போயிடும்பா. இந்த சமூகம் நல்லா இருக்கணுங்கிற உணர்வை நாங்கள் சுமக்கிற விதமே அற்புதம். சமுதாயம் நல்லா இருக்கணும். நம்ம பின்னால் தொழுத ஒருவர் நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லாட்ட குறிக்கோளாக வச்சு துவா கேட்குறோம். எங்கள் பின்னால் நிற்கிறவங்க, எங்கள் பயானை கேட்குறவங்க ஒருத்தர் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நாங்கள் எங்களை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அல்ல, இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் வளருகிற பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறோம். எனவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நலனுக்காக இங்கே நரக பாதுகாப்பை குறித்து துவா கேட்கப்படுகிறது. இப்போ நம்ம இன்னைக்கு துவக்கிடுவோம், அல்லாஹுமா அத்திஹ்னா மினன்னார், நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வாயாக. இத்துக்குன்னு சொன்னால் விடுதலை, நரக விடுதலை செய், சொர்க்கத்தில் கொண்டு சேரு. இந்த இரவில் அல்லாஹ் பல லட்சம் பேர்களுக்கு விடுதலை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மாலாம் இல்லை, நம்ம விடுதலை கேட்குறோங்கிறது இல்லை, அல்லாஹ் விடுதலை கொடுக்கிறான். எப்போ? ரமலானின் ஒவ்வொரு இரவுகளிலும் பல லட்சம் பேர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க. அதில் நம்ம இருந்துட மாட்டோமா? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல்
உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.